பொறுப்பேற்ற 3 மாதங்களில் 3 ரவுடிகள் சுட்டுக் கொலை. சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தவுடனேயே தமிழக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட அதே நாள் ஜூன் 8ஆம் தேதி சென்னையின் சட்டம் ஒழுங்கு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார் அருண் IPS. அப்போது முதலாக அவர் பேசியது ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பதில் சொல்வேன் என கூறி அதிர வைத்திருந்தார். சென்னை மாநகரில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே தனது முதல் பணி. ரவுடிகள் முற்றிலும் ஒடுக்கப்படுவார்கள். ரவுடிகளுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றங்களை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சரின் நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் என உறுதியளித்து பேசியிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திருவேங்கடம் என்ற நிலையில் கொல்வதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் இவர்தான் என்ற கோணத்தில் அவரிடம் தீவிர விசாரணை நடந்து கொண்டிருந்த நிலையில் போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்த போது திடீரென போலீசாரை தாக்கிவிட்டு திருவேங்கடம் தப்பி ஓட முதலாவதாக அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பொறுப்பேற்ற உடனேயே அருண் IPSஇன் கடுமையான நடவடிக்கை என விமர்சனங்கள் எழுந்தன. அந்த விமர்சனங்கள் ஓய்வதற்குள் வடசென்னையின் பிரபல தாதா காக்காத்தோப்பு பாலாஜி என்பவரும் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். அடுத்ததாக ரவுடி சீசிங் ராஜா 10க்கும் மேற்பட்ட பிடிவாரண்டுகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டும் சீசிங் ராஜா நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்றும் வேளச்சேரி காவல்துறையினரால் சீசிங் ராஜா மீது துப்பாக்கி கையாண்டது குறித்ததான வழக்கில் தீவிரமாக அவரை தேடிய நிலையில் தனிப்படை அமைத்து ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே அவர் தங்கியிருந்த நிலையில் அவரை பிடித்து அழைத்து வந்து அவருக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்ற விசாரணையில் பக்கிங்ஹாம் அருகே அழைத்து சென்ற போது மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை சுட முயன்றதாகவும் கனப்பொழுதில் ஆய்வாளர் தப்பிவிட அந்த குண்டு காவல்துறை வாகனத்தில் பட்டு அப்போது மற்றொரு காவலர் தற்காப்புக்காக சீசிங் ராஜாவை சுட்ட போது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர்.